பிரைஸ் லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பலூன் மூலமாக நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய சர்ச்சு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, அதில் நிறைய செய்து கொண்டே இருக்கிறீங்க, பழகுறீங்க. அதை உங்கள் சண்டே ஸ்கூலில், உங்கள் சர்ச்சில், நீங்கள் வெளியில் நடக்கிற நிறைய சண்டே ஸ்கூலில் அதை பயன்படுத்துகிறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சார், இன்றைக்கும் நம்ம பலூனில் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், பலூன் மூலம் சுவிசேஷம் சொல்லுவது எப்படி அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம கிரீடம் செய்கிறது எப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். சார், ஓகே. கிரீடனாலே பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்படி தானா? சார், அன்றைக்கி அதை நம்ம செய்வது எப்படின்னு கற்றுக்கொள்வோம். முதலாவது கையில் பலூன் எடுத்துக்கிடுங்க. ஒரு 3 நேரம் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3. ஓகே. சரி, இப்போ பம்பு எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அடிக்கலாம். கடைசியில் ஒரு விரல் கேப் என்ன செஞ்சுருங்க, விட்டுறணும். சரியா? சரி, ஓகே. நிறைய பேர் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, பலூன் பம்பெலாம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஓகே, பாருங்கள், நான் ஃபுல்லாக அடிச்சிருக்கிறேன். இதில் ஒரு விரல் கேப் நான் விட போகிறேன். சரியா? இப்படி காற்று ரிலீஸ் பண்ணுங்கள். இதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஒரு விரல் கேப் வரும். ஓகே தானா? சரி, ஓகே. இப்போ இதை நீங்கள் முடிச்சு போட்டுடணும். ஏற்கனவே முடிச்சு போட்டு பழகிருப்பீங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்து வச்சு இப்படி கொண்டு வந்து ரைட் சைடில் கீழே கொண்டு வந்து இந்த பெருவிரலில் இப்படி வச்சு இந்த ஆள்காட்டி விரலை வச்சு பிடிச்சிக்கிடுங்க. இதை அப்படியே இப்படி உருட்டி விட்டிங்கன்னா அது முடிச்சு விடணும். சரியா? ரைட், ஓகே. இதை நேராக வச்சுக்கிடுங்க. ஓகே, சூப்பர். இந்த கிரீடம் செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே யாரையாவது ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் யாரையாவது ஒரு ஆளை செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கிடலாம். இல்லைன்னு சொன்னால் உங்கள் தலைக்கு நீங்கள் அளவெடுத்து செய்யலாம். இன்னொரு பிள்ளைக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு சின்ன பிள்ளை முன்னாடி கூப்பிட்டு வச்சு அதை நீங்கள் என்ன செய்யணும், அவங்க தலைக்கு தகுந்த மாதிரி அளவெடுக்கணும். சரி, இப்போ நான் என்னுடைய தலையில் அளவெடுத்து நான் செய்கிறேன். ஆனால் உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்து என்ன செய்யணும், சரியா? இந்த முடிச்சு பகுதி இருக்கு பாருங்க, ரைட் சைடில் பிடிச்சிக்கிடுங்க. இதை லெஃப்ட் கையில் இப்படி பிடிச்சிக்கிடுங்க. சரி, உங்கள் தலைக்கு பின்னாடி இப்படி வைங்க. சரி, இல்லை உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை கொண்டு வந்து நெத்தி ஓரத்தில் இந்த முடிச்சு பகுதியை இந்த இடத்துல எங்கே கரெக்டாக ஃபுல்லாக கேப் ஃபுல்லாகுதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்துட்டு அதை இந்த லெஃப்ட் கைட்ட ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா? ரைட், ஓகே. இந்த முடிச்ச பகுதியை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த லெஃப்ட் கையில் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த முடிச்ச பகுதியை எங்கெல்லாம் இப்படி சுற்றி விட முடியுமோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுருங்க, எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி விட்டுருங்க. சரியா? ஓகே, நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கிறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி, பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டோம். இதுக்கு அடுத்தால என்ன செய்யணும் அப்படின்னா, இது நம்ம தலையில் எடுத்த அளவு, அப்படி தானே? இதில் இருந்து ஒரு 4 விரல் கேப் இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல இந்த ரைட் ஹேண்டில் இந்த லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள், ஒரு 4 விரல் கேப் வச்சுருக்கேன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணணும். சரியா? இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பலூனில் இந்த சைடு நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வச்சு அதை எல்லா பக்கமும் என்ன செஞ்சிடணும், அப்படியே சுற்றி விடுங்க பார்க்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் என்ன செஞ்சிடும், அது ப்ரெஸ் ஆகிடும். சரியா? முடிச்சு போடணும்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சு போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் சுற்றி விட்டாலே என்ன செஞ்சிடும், எல்லா பக்கமும் போய் அப்படியே நின்றுடும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், நம்ம அளவெடுத்த பகுதி இங்கே இருக்குது, இது மேலே கொண்டு வந்திருக்கோம். சரியா? சரி, இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒன்று போல் வச்சு இந்த லெஃப்ட் கையில் இதை சேர்த்து அப்படி பிடிங்க பார்க்கலாம். ஓகே, முக்கோணம் மாதிரி வந்திருக்கா? இதை ஒன்று போல் சேர்த்து பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த 2 விரல் வச்சோம், இந்த பெருவிரல், இந்த ஆள்காட்டி விரல், இதை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத ஒரு 3 டேர்ன் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 3. ஓகே, இப்படி வந்திருக்குதா உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்போ இந்த தலைப்பகுதிக்கு நம்ம அளவெடுத்தோம் பாருங்கள், அதை அப்படியே உங்கள் தலையில் இந்த நெத்தியில் இந்த இடத்துல வச்சு அப்படியே பின்னாடி இப்படி வைங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கிரீடம் ரொம்ப அழகாக இருக்குதா? ஓகே. இதே மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தால் பின்னாடி ஹேர் பின் அதெல்லாம் நீங்கள் அவங்க வச்சுருப்பாங்க, பார்த்து கவனமாக என்ன செய்யணும், அதை நீங்கள் தலையில் வைக்கணும். வச்சிங்கன்னா அது உடையாமல் இருக்கும். சரியா?
சரி, இதை வச்சு எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? பைபிளில் வசனம் இருக்குது, பைபிள் எடுத்துக்கிடுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம் நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வசனம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏசப்பாவுக்காக வாழுகிறோம். அப்போ ஏசப்பா நமக்குன்னு சொல்லி பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த பரலோகத்தில் நமக்கு ஏசப்பா கிரீடங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த கிரீடங்களில் நிறைய முத்துக்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்குமா. ஆமாம், இப்போ ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், மற்றவங்களுக்கு சொல்லுதான் பார்த்தீங்களா, அவங்கள ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வாங்கல்ல. அப்படி உங்கள் மூலமாக யாரெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுடைய அந்த ஆத்மாவுக்கான விலையேற பெற்ற முத்து உங்கள் கிரீடத்தில் என்ன செய்யும், ஒவ்வொன்றா அங்கே பொறிக்கப்படும், ஒவ்வொன்றா ஏசப்பா வைப்பாங்க. அப்போ கிரீடம் ரொம்ப அழகாக இருக்கும், அப்படி தானே? இந்த பலூனில் செய்கிற கிரீடத்துக்கே பிள்ளைகள் இவ்வளோ சந்தோஷப்படுதாங்கல்ல. அப்போ மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை ஏசப்பா உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, பரலோகத்தில் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் பலூன் மூலமாக சுவிசேஷம் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.